தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் விசாரணை நீதிமன்றத்தில் 100 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என்று நிபந்தனையுடன் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது உயர்நீதிமன்றம். நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களின் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். தேவநாதன் சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று அதிருப்தி தெரிவித்த உயர்நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. இந்நிலையில் தேவநாதன் யாதவ் அக்டோபர் 30 வரை நிபந்தனை விதி இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் 100 கோடி ரூபாயை அக்டோபர் 30 டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேவநாதன் யாதவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப கொடுப்பது குறித்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 31 நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று நிபந்தனை விதித்த உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் காலத்தில் விசாரணைக்கு தேவைப்பட்டால் தேவநாதன் யாதவுக்கு சம்மன் அனுப்பி போலீசார் அழைத்துச் செல்லலாம் என்று உத்தரவிட்டது. மேலும் வழக்கின் விசாரணையை அக்டோபர் 31 உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் விசாரணை நீதிமன்றத்தில் 100 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது உயர்நீதிமன்றம். நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். தேவநாதன் சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று அதிருப்தி தெரிவித்த உயர்நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. இந்நிலையில் தேவநாதன் யாதவுக்கு அக்டோபர் 30 வரை நிபந்தனை விதித்து இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் 100 கோடி ரூபாயை அக்டோபர் 30 டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேவநாதன் யாதவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணம் திரும்ப கொடுப்பது குறித்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 31 நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விதித்த உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் காலத்தில் விசாரணைக்கு தேவைப்பட்டால் தேவநாதன் யாதவுக்கு சம்மன் அனுப்ப போலீஸ் அழைத்துச் செல்லலாம் என்றும் உத்தரவிட்டது. மேலும் வழக்கின் விசாரணையை அக்டோபர் 31 உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது.